போன வாரம் தான் நம்ம எதுவுமே பண்ணாமல் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போகணுன்னு தான் பூரியை ரெடி பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேனே. அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகிடுது. ஸோ பூரியையும் நானே குயிக்காக எப்படி எப்படி புசு புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். ஃபுல்லாக என்னுடைய ப்ரிப்பரேஷன் தான். சரிங்களா? ஸோ பாருங்கள், அழகாக சூப்பராக எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பூரியாக எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள். அழகாக அப்படி போடுறோமா, அப்படியே எண்ணெயை மண்டையில் டமால் டமால் எடுத்து ஊற்றுறோமா, அவர் குப்பு குப்பு ஊற்றுவார். ஓகேங்களா? ஊப்புறோன்னா பாருங்கள். ஸோ பூரியை எப்படி பண்ணணும்னு பார்த்துக்குங்க. ரெடிஸ் உங்களுக்கு தான் முக்கியமாக பார்த்துக்குங்க. ஸோ இதே மாதிரி பூரியை அழகாக சுட்டுத்தாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம சமைச்சு இந்த மாதிரி வரப்பையும் நீங்கள் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா பூரியும் நானே போடுவேன்னு நினைக்காதீங்க. சும்மா ஒரு 3-4 போட்டு பூரியை முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வேண்டியது அவ்வளோதான். ஓகேங்களா? நான் டைமும் ஆகுது. பாருங்கள், பூரியோட ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம. ஸோ நம்ம பூரி ட்ராவல் அப்படின்னு ஆகும். பூரியோடவே ஸ்டார்ட் பண்ணேன்னா போன வாரம் ஏமாந்துட்டேன். பயங்கரமாக வருது பூரி. இருந்தாலும் எடுத்தாச்சு, முடிச்சிடணும்னு சொல்லிட்டு இது எல்லாமே நானே ரெடி பண்ணுது. எல்லா பூரியும் நானே சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு. செம சூப்பராகவும் இருந்தது. ஆச்சு பிடிச்சாச்சு. பிடிச்சிட்டு ஸோ சைக்கிள் எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ அதுவுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 கிலோமீட்டர் ஆர் 30 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பேன். எக்ஸாக்டாக எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் 20-25 கிலோமீட்டருக்கு மேலே தான் உங்களுக்கு நல்லா இது போல் குழம்புல ஊற வச்சு அடிச்சுன்னு வச்சுங்களேன், வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட டேஸ்ட்டாக ஹெல்த்து ரொம்ப முக்கியம். ஹெல்த்தையும் பார்த்துக்க முடிஞ்ச வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் குடிங்க. அது தப்பா சரியாக தெரியாது. நான் குடிக்கிறது ஃபுல்லாக வந்து கிரவுண்ட் வாட்டர் நல்லாவே. ஸோ நம்ம ட்ராவல் வந்து இறங்கியாச்சு. பயணத்தை நோக்கி வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா, அதாவது இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உயிர் பயத்திலேயே போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா ஏன்னா நம்ம வீடியோ பிடிக்கிறது கையை வச்சு பிடிக்க முடியும். ஸோ ரைட் ஹேண்டில் தான் நான் வீடியோ பிடிச்சிட்டு வரேன். ஸோ கையெடுக்கிற புஷ்ஷுன்னு ஒரு வண்டி போகுது, மறுபடியும் புஷ்ஷுன்னு ஒரு வண்டி இருக்கும். ஃப்ரண்ட்லனா நம்ம பார்த்துக்கலாம். பேக்லேருந்து வரப்போ தான் எந்த வண்டி எப்போ பயந்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ மாறா உயிர் பயத்தை காமிச்சிட்டா மாறா அந்த மாதிரி தான் இருந்தது ட்ராவலாக. ஏன்னா ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி எடுத்தாச்சு, போயிட்டே தான் இருக்கும். டஃப்பாக தான் இருந்தது வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் என்னால் அப்படியே ஓரமாக எல்லா லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மரம் எல்லாமே தாண்டி வச்சு நேச்சுரல் தாங்க. பைபாஸ்லேயே இருக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு வில்லேஜ் ரூட் பட் அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் தாண்டி தான் ஸோ அது வந்து மாடு வச்சுட்டு தான் போனேன். ஸோ இந்த பக்கம் நல்லா சூப்பராக மாடுங்க ஆடுங்கெல்லாம் மேயுது. ஸோ அது எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸ்னாரியோ ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சூப்பராக இருக்குது. வெயில் வந்துருச்சு, எல்லாமே அப்படியே சூரியன் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நான் லைட்டாக தான் தெரியும். அந்த பக்கம் மேலே பரவாயில்ல காமிச்சிருக்கேன். எல்லாமே வீட்டிலே வண்டியில் போய் பார்த்தீங்கன்னா நான் உடம்பு தான் கொண்டு போகிறேன். ஸோ அதனால் ஒரு பிளான் தான் எவ்ரி சண்டே இந்த மாதிரி பண்ணலான்னு. ஸோ உடம்பும் நல்லா ஆகுது. ஸோ ஒரு சின்ன என்டர்டெயின் தான் இந்த வீடியோலாம் ஒன்றுமே கிடையாது. 30-40 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஸோ நாளைக்கு வேணால் இது பெருசாக ஆகலாம். பட் இப்போதைக்கு என்னுடைய ஹெல்த்துக்கும் இதுக்கும் நல்ல ஒரு சூப்பரான பூஸ்டர் பேக் மாதிரி தான் இந்த ட்ராவல் ஆகுது. ஸோ சைக்கிளில் முடிச்சுட்டு நல்லா அழகாக போயிட்டுருக்கேன். பாருங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எஃபோர்ட் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. ஸோ கமெண்ட் பண்ண முடியும், கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்களுமே சைக்கிள் எடுத்துகிட்டு இது போல் போகணுன்னா போங்க. ஸோ நல்ல ஒரு ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம மெரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புலையும் நல்ல ஒரு ஸ்டாமினா கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்ருங்க. ஏன்னா சாப்பிடாம சில பேர் சாப்பிடாம போகலாம், அவங்க தாங்கலாம். சில பேர் வந்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும். எங்கள் டைம் ஆனாலும் பரவாயில்ல. பெருசாக நம்ம இன்னும் ஊர் சுற்ற போகிறோம். சிம்பிளாக சொல்ல போனால் பெருசாக வேறு எதுவும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஊர் சுற்ற போகிறது நம்ம எதுக்கு பட்டினி
சாப்பிட்டு தெம்பாக கிளம்புங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் தான் அதுவுமே. ஏன்னா ஃபுட்டுலாம் முன்னும் போகுது. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஏரிங்க, நல்லா பெருசு தான் அந்த ஏரியும். ஏரிக்கு போகிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஏரியும் கவர் பண்ணோம். ரிட்டர்ன் வரப்பையும் இந்த ஏரியாலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே பாருங்கள். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு மேலே தான் வீடியோ நிறைய நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் என்ன சரியான ஒரு வில்லேஜ் நான் சொன்ன பார்த்தீங்களா, வில்லேஜ் பக்கம் கட் அடிச்சிட்டேனே. ஸோ பைபாஸ் அதாவது மெயின் பைபாஸில் போகாமல் வில்லேஜ் பக்கம் வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே செம சீனுங்க, சூப்பராக இருக்குங்க. வில்லேஜ் எப்போயுமே வில்லேஜ் தாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், நல்லாவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு, ஸோ ஒரு டார்கெட் தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு மீன்ஸ் எவ்ரி வீக் ஒரு சண்டே ஒரு 20-25 கிலோமீட்டர் நம்ம தொட்டுடணும். ஸோ இதுதான் என்னோடய பேசிக்கான ஒரு டார்கெட். டார்கெட் அச்சீவ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு நம்ம சாப்பிட்டுப்பா தாங்காதா, எவ்வளோ நேரம் வண்டி வாங்காத மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி ஞாபகம். அதனால் அப்படியே ரிட்டர்ன். ஸோ வில்லேஜ் ஃபுல்லாகவே வந்து போதும் எப்போயுமே க்ரீனாக தான் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இந்த வில்லேஜும் செம்ம க்ரீன். மேலே ஃபஸ்ட்டு ட்ராவலில் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் தான் 20 போனாலே போதும். நம்ம தான் ஆனால் 20க்கு மேலே 30 கிலோமீட்டர் போங்க அப்படி ரவுண்ட் ஆஃப் வச்சுருந்தாலும் 26 அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேங்க. சுகரும் இல்லை பாருங்கள். அப்படியே இங்கெல்லாம் பார்த்துட்டு பாருங்கள் எல்லாமே க்ரீன் பாய்ஸ் தான். லொக்கேஷன்ஸ் என்னன்னா இந்த பக்கம் பாறைங்கெல்லாம் கிடையாதுங்க. நம்ம அந்த பக்கம் இந்த ரோடு இங்கே கட் ஆகுது. அந்த சைடு எல்லாமே பாறை அதிகம். பாறை அதிகம் மீன்ஸ் ஓரளவு பரவாயில்ல பாறைங்க. ஆனால் இந்த பக்கம் எல்லாம் பாறைலாம் எதுவுமே கிடையாது. அது சுமாராக தான் இருந்தது. பட் நல்லா சூப்பராக ஒரு ஏரியாவுக்கு இன்னொரு ஏரியா டிஃப்ரெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ சூப்பராக இருக்குது. நிறையா ஓப்பன் பிளேஸஸ் ரொம்ப அதிகங்க. அந்த பக்கத்தோடு இந்த பக்கம் ஓப்பன் பிளேஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா ஊருக்குள்ளே தான், பட் அங்கங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இங்கே தாண்டி அங்கே போகிறப்ப அங்கே கொஞ்சம் பேர், அதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப அங்கே கொஞ்சம் பேர், அப்படி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ லொக்கேஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா சூப்பரான லொக்கேஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ நல்ல சீன்ஸ் தான் எல்லாமே தெரியுதுங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்படி ஷார்ட்ஸ் போடுறோம், ஷார்ட்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ ஒன் பை ஒன்னாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் தான் நம்ம கலெக்ட் பண்ணி காடு. ஸோ ட்ராவல் விளாக்னா இருக்கிறத சுற்றி காமிச்சிட்டு இருக்க போகிறோம். தென்னை மரம், ஓப்பனான லொக்கேஷன்ஸு, ரோட் வியூவு, இடம், இல்லை ஏதாவது ஒரு கடை வந்து அந்த கடையில் சாப்பிட்றது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வியூஸ் தான் நம்ம காமிக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு என்டர்டைனிங் தான். ஸோ என்டர்டைனிங் ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு ஹெல்த் மூமெண்ட் தாங்க. ஸோ அதனால் எல்லாமே நீங்களுமே உங்களால் முடிகிறவங்க நீங்களுமே என்னென்னா சைக்கிளில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான இடங்க. ஸோ ஊரில் ஓட்டுறதுக்கு எப்படியோ இருக்கா, பொறுமையாக தள்ளிட்டு வந்து பேக் சைடில் உங்கள் இடத்த தாண்டி ஒரு இடம் இருக்கா, அங்கே ஓட்டுங்க சைக்கிள். ஏன்னா நிறைய பேர் வாக்கிங் பண்ணுறோம் நம்ம. அது அப்படின்னா எல்லாமே நிச்சயமாக நம்மளுக்கு பெட்ரோல் பயிர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹெல்த்துக்கும் நல்ல ஒரு ப்ளஸ் தாங்க. ஓகேங்களா? ஏன்னா வாக்கிங் பண்ணுறதோட சைக்கிள் எல்லாம் வாக்கிங் பண்ணுறது பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணுறதில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஆலமரங்க. ஸோ நல்லா பெருசாகவும் இருக்குது, சூப்பராக வந்து ஆலமரம். ஸோ அதுதான் ஃபுல்லையும் நான் காமிச்சிருந்தேன். ரோடு பாட்டுன்னு போயிட்டுருக்கு. அதே மாதிரி எல்லாமே கரும்பு நிலம் இருந்ததுங்க. எல்லா லொக்கேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு நட்டு வச்சுருந்தாங்க. கரும்பு தோட்டம் இருக்குது. தென்னை மரம் நிறையா இருந்தால். ஸோ தென்னை மரம்ன்றது அது ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு இருக்க ஏதோ பயிர் வைக்கிறதுக்கு நிறைய பேர் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து ஏதாவது அங்கே பயிர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் ஒரு இடமா நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். நல்லா இருக்குது. நம்ம வண்டியில் போயிட்டு நம்ம லொக்கேஷன் பார்க்குறதுக்கும் நம்ம நேராக சைக்கிளிங்கில் இல்லை நடந்து போய் பார்க்குறதுக்கும் பெரிய வித்தியாசங்க. ஏன்னா வண்டியில் போகிறப்ப அப்படியே கிராஸ் பண்ணிட்டு சர்ன்னு போயிடுவோம். பட் முடிஞ்ச வரைக்கும் நடந்து போகிறப்பையும் அந்த ஒரு வாரம் ட்ராவல் பண்ணி அட்மையர் சைக்கிள் ட்ராவல் ரசித்து பார்க்குற மாதிரி அதுதான் முக்கியம். அந்த அளவுக்கு ஓப்பன் ரொம்ப இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய இடங்க. அதேமாதிரி ஒரு பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவும் சூப்பராகவும் இருந்ததுங்க. ஸோ
ஸோ நல்லா இருக்குது. அப்படியே பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அந்த கிரிக்கெட்டையும் பாரு. ஏன்னா நான் விளையாடி ரொம்ப வருஷம் ஆகுது. பட்டு என்னென்னா இப்பயும் பசங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னா போகிறதுக்கு டைம் கிடையாது. சரி இந்த மாதிரி விளாட்றப்ப நம்ம போகிறப்ப இதை பார்த்துக்கலாம். ஏன்னா பசங்க வந்து காலைல 7 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. 7 to 12 உள்ள கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நம்ம கண்ணு திறக்குது சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா 9 ஆகிடுது லீவ் டேஸில். ஸோ அப்போ நம்ம நம்ம போகிறப்ப மேட்ச் முடிகிறப்ப தான் நம்ம போவோம். அப்போ அங்கே வேடிக்கை பார்க்குறது சின்ன இந்த மாதிரி ட்ராவல் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நேரம் இது நல்லா போயிட்டு இருந்தது. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இன்னுமே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா பார்த்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்தும் கொஞ்சம் மூவ்மெண்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 3 பாலோ 4 பாலோ பார்த்தேன். ஸோ ஓரளவுக்கு சூப்பராக தான் இருந்தது. ஸோ அதை கிராஸ் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் மூவ் பண்ணலான்னு ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கிரிக்கெட்டோடு ஓட வச்சு பாருங்கள். சேனலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாமிங்க, ENJOME. ஸோ இது வந்து செகண்ட் ட்ராவல் விளாக்ங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய பெரிய ட்ராவல் விளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம எடுக்கணும்னா அந்த விஷயத்துக்கு தெரிஞ்சிங்கன்னா ட்ரைங் இஸ் பெட்டர் தென் சக்ஸஸ் தாங்க. நம்ம இது வராது அது வராது இது நம்மளால் முடியாது இது என்கிட்ட இல்லை இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லை என்று சொல்கிறத விட என்ன இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். நமக்கு தெரியாத விஷயம் மேக்ஸிமம் வந்து அதாவது தெரியாத மீன்ஸ் இப்போது மெக்கானிக்கல் முடிச்சணும் ஜாவா ப்ரோக்ராம் பண்ண சொன்னால் தெரியாது. பட் அவன் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருக்க பட்சத்தில் தான் நீங்கள் அதை ட்ரையே பண்ண போகிறீங்க. ஸோ அதனால சொல்கிறேன் ட்ரைங் இஸ் பெட்டர் தென் சக்ஸஸ். உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குதா? ஸோ யூஸ் பண்ணுங்கள். ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆகிட்டு போகுது. என்ன ஆக போகுது? உங்களுக்கு டைம் ஃபுல்லாக கரும்பு தாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணிக்க கரும்பு அந்த நெல் ட்ரைங் இஸ் பெட்டர் அதே கரும்பு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மனசுக்கு பிடிச்சி பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை. கண்டிப்பாக எந்த விஷயமும் நம்ம சக்ஸஸ் தான் நமக்கு. ஸோ அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணிவிட்டு லொக்கேஷன் நோக்கி வந்துட்டு இருக்கேன். ஸோ என்னென்னா பேரல் ரோடு அப்படியே ஒரு வில்லேஜை கிராஸ் பண்ணி அப்படியே ரவுண்டு அடித்த மாதிரி தான். அதுக்கு பேரலாக என்ன மரம் கிராஸ் பண்ணேன். ரிட்டன் வர நேச்சர் தான் மெயின் ரோடை பிடிக்கிற மாதிரி பேரல் ரோடு கிடைச்சது. அந்த ரோட்டில் கட் பண்ணிலே உட்காந்து ரோடு நோக்கி வந்துட்டேன். இங்கேயுமே நேச்சரை பார்க்குறது ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நிறைய ஓப்பன் ஏரியா தாங்க, ஓப்பன் ஸ்பேசஸ் தாங்க. ஸோ இந்த பக்கமும் பைபாஸ் வந்துச்சுன்னா இது எல்லாமே காலியாகும். ஓகேங்களா? ஸோ வில்லேஜ் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உள்ள ரோடு போகலை. அதுதான் வில்லேஜ் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ரோடு யதார்த்தமான ஒரு விஷயம் தான். ஸோ எங்கெங்கே பைபாஸ் போகுதோ அங்கே எல்லாமே இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே லேண்டாக மாறுது. லேண்டாக மாறினதால அதோட காஸ்ட் அதிகமாகுது. அதனால ஈஸியாக சேலும் ஆகிடுது. அப்படியே அது கமர்ஷியல் லொக்கேஷனாக மாறிடுது. பட் வில்லேஜ் வந்து ரோடுலாம் எதுவுமே பெருசாக போகலை. அதனால அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இன்னுமே விவசாயம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? ஸோ நிறைய இந்த பக்கம் எல்லாமே கரும்பு நிலம் தாங்க இருந்தது. காரணம் என்னென்னா சுகர் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே கரும்பு அதிகமாக பயிர் வச்சுருக்காங்க. ரெண்டாவது இந்த மாதிரி தென்னை மரம்னா பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அப்படியே இங்கே இருக்குங்களா, இதுக்கு பேக்கில் குட்டி குட்டியாக தெரியுதுங்களா? ஸோ அது எல்லாமே தென்னை மரம் தாங்க. ஸோ அதனால் இங்கே தெரியுதுங்களா? அப்படியே அந்த தென்னை மரத்தை அப்படியே குட்டி குட்டியாக அப்படியே எடுத்துகிட்டு மறுபடியும் அப்படியே சுற்றி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு நீரோட மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதையுமே எடுத்தாச்சு. அப்படியே அங்கேருந்து அப்புறமா மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணிருக்கேன். கிளம்பலாம் பார்த்தா அங்கெல்லாம் வண்டி லைனாக கிளம்பிச்சு. ஸோ ஒரு லொக்கேஷனும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா லொக்கேஷனையும் எடுத்துருக்குங்க, ட்ரையும் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா நம்ம எடுக்கிறதோட வாய்ஸ் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எடுத்து நம்ம பாடின வந்து அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். பட் ஒரு இடத்துக்கும் அது என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய பேர் எவ்வளோ அவங்க சிரமத்தோடு பண்ணுறாங்கன்றது இப்போ தான் தெரியுது.
ஓகேங்களா. ஒரு விஷயத்தை எடுத்து அதை பற்றி 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாமே இருக்காங்க. ஸோ ஒரு படம் இருக்குன்னா அந்த படத்தை பற்றி சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது, இப்போ அவங்க எல்லாமே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து ஒரு விஷயத்தை மெனக்கெட்டு பண்ணுறாங்கன்றது இப்போ தான் தெரியுது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம அதான் சொல்கிறேனே, நம்ம ட்ரைங் இஸ் பெட்டர் தென் சக்ஸஸ் தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நல்லா இல்லைனா நல்லா வந்து கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணதால் யார் நான் வந்து பண்ண ப்ராஜெக்டே க்ளோஸ் பண்ணுறக்கூடாது. என்ன நம்ம இன்னும் பெட்டராக பண்ணலாம், ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணணும், ட்ரையும் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் நம்ம லேண்டே பண்ண முடியும். நம்ம விஷயத்தை எடுக்கிறோமா, நம்ம கற்றுக்கிட்டா தான் லேண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி கிராஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாக்கெல்லாம் காஞ்சி போன மாதிரி இருந்தது, தண்ணி தாகம் எடுத்தது. ஸோ தண்ணியை நான் வச்சுட்டு இருந்தேன், ஸோ இருந்தாலும் தண்ணி தாகம் எடுத்தது. ஸோ கிட்ட ஏதாவது ஜூஸ் கடை அது போல் வருமானு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் ஜூஸ் கடையை தாண்டி அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ட்ராவல் விளாட் பண்ணுறப்போ முன்னேறுமே ஜூஸ் கடை இருக்குது, போய் நம்ம ஜூஸ் சாப்பிட்டுலாம். வந்தாச்சு, ஜூஸ் இல்லாமல் வந்தால் எப்படி, அதனால் ஜூஸ் அடிப்போம். நல்லா ரெண்டாவது லைனோட காஸ்ட் கொஞ்சம் கம்மி. இப்போ லெமன் ஜூஸ் வந்தாச்சு. ஜூஸ் சாப்பிட்டாச்சு. அண்ணன்ட்ட சில்லறை இல்லை, அதனால அண்ணன்ட்ட கொஞ்சம் திராட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திராட்சை வாங்கி தெரியுதுங்களா. பாருங்கள் அடுத்து நம்ம கூடையில் திராட்சை கழுவி போட்டுக்கிட்டாச்சு. அப்படியே இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். கிளைமேட்டும் மழை வர மாதிரி இருக்குது. மழைக்கு முன்னாடி லொகேஷனை ரீச் பண்ணிடணும், பார்ப்போம். எல்லாம் ட்ரையிங் இஸ் பெட்டர் தென் சக்ஸஸ். போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த பக்கமும் அப்படியே தென்னை மரம். கிளைமேட்டை பாருங்கள், சூப்பராக இருட்டின்னு இருப்பாருங்க, தெரியுதுங்களா. அழகாக இருட்டிட்டு இருக்கு. இந்த பக்கம் நல்லா ஓப்பன் தென்னை மரம். தென்னை மரம் தாங்க பிரதான ஒரு மரமாக இருக்கு நம்ம ஏரியா இந்த பக்கம்லாம். செம்ம மேடு பள்ளம். இங்கேயும் பாருங்கள் தென்னை மரம், தென்னை மரம். கிளிக் ப்ளூராக இருக்குது. ஆனால் மழை பெய்யறதால அது சொல்லிடுச்சா கொஞ்சம் ஆகலாம். இல்லை அவங்க ஆட்டோவுக்கு வண்டி நிறுத்துறாங்க. என் வண்டியிலையா? என் வண்டியில் மெரிய முடியாது, ஏன்னா ஏன் நாக்கு தள்ளுது. ஆயா நம்மகிட்ட லிஃப்ட் கேட்குறாங்க, முடியாது. இருந்தாலும் ரொம்ப தைரியசால் தான் ஆயா, நம்மளே ஒத்த கையால் விட்டு வரோம். அதனால் முடியாது ஆயா அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன பண்ணுறது?
தலைவர். நம்ம பேக் சைடில் பார்த்தா ரைஸ் மில்லு, இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்திருக்கோம் பாருங்க. அது எது பாருங்க ரைஸ் மில். வண்டியெல்லாம் பின்னிட்டு வருது. அதனால் நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். ஏன்னா நல்ல ஒரு ரோடு இதெல்லாம், நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியான பிளேஸுங்க இதெல்லாம். அழகான ஒரு மாடு பார்த்தாலே குடிக்கிறதுக்கு தண்ணி அது மினரல் வாட்டர் இல்லைங்க, நார்மலாக நம்ம கிரவுண்ட் வாட்டர் தாங்க. இந்த ரோடு எப்பயுமே இது போல் தாங்க இருக்கும். வண்டிங்க வரும் போகும். ஏன்னா ஒரு மெயினான ரோடுங்க இது. அதனால் எப்பயுமே டிராஃபிக்ங்க, வண்டி சருன்னு போகும். நம்ம கேர்ஃபுல்லாக வரணும். அதுவும் நம்ம சைக்கிளில் வரோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த பக்கம் பாருங்கள், இப்போ நான் இங்கே நெல் இது பண்ணியிருக்காங்க போல். சரிங்க, நம்ம வீடியோ முடிச்சுட்டு நம்ம மெதிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபுல்லாக மேடு. இன்னும் நம்ம எக்ஸாக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் போகணும். ஓகேங்களா? ஒரு வழியாக லொக்கேஷன் வந்தாச்சு. அதுக்கேற்ற மாதிரி மழையும் அப்படியே பெய்யுது. பார்ப்போம், அதுக்கு முன்னாடி ரீச் ஆகிடுவோம்னு. இது வந்து பார்த்திங்கன்னா திருக்கோயிலூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது அதெல்லாமே கிராஸ் பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கிட்ட வந்துட்டோம். ஆனால் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழையில் நனைவோமா? அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் சரியான மழை. ஓ மை காட்! பயங்கரமாக பீஸு மழை தெரியுதா? இப்போ பாருங்கள், மழை தெரியுங்களா? சரியான மழை. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தோம்னா மழை தடுத்துருக்கலாம். அப்படியே லைட்டாக ஓட்டிட்டு வந்துட்டோம் வண்டியை. பராக்காக பார்த்துட்டு மழையில் மாட்டி வச்சு அப்போ மழை நின்றோம். தண்ணி